பாசிச பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மீது அல்லது தமிழ்நாட்டின் மீது கடைபிடிக்கின்ற இந்த பாசிச போக்கிலே மாநிலங்களின் உரிமையை எப்படி பறிக்கின்றது, ஒற்றை கலாச்சாரம் என்கிற வகையில் மாநில மக்களின் பண்பாட்டை எப்படி அழிக்கின்றது, அதே போல வரலாற்றை இருட்டடிப்பு செய்து வேத வரலாறு தான் வரலாறு, மனு சாஸ்திரமும் உபநிடதங்களும் இதிகாசங்களும் தான் இந்த நாட்டை பல ஆயிரம் ஆண்டு காலமாக வழிநடத்தியது, அதுதான் இந்த நாட்டிற்கு பொருத்தமானது என்கிற ஒரு பொய்யான கருத்தை கட்டமைத்து அதற்கு மக்களை தயார்படுத்துகின்ற இந்த காவி கருத்தை உங்களுக்கு சொல்வதன் மூலமாக அது எவ்வளவு ஆபத்தானது, அந்த கருத்தை ஏந்தி வருகின்ற பாரதிய ஜனதா கட்சி அந்த கார்ப்பரேட் காவி அந்த பாசிச கட்சியை நாம் அனுமதிக்க கூடாது, அதை தேர்தல் களத்திலும் தோற்கடிக்க வேண்டும், அதே போல அது விரவி இருக்கின்ற எல்லா இடங்களிலும் அதை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் எனக்கு இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தோழர்களே, தமிழ்நாடு ஒரு மாநிலம் என்கிற வகையில் அதற்கு பல தகுதிகள் உள்ளது. தமிழ்நாடு ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கின்றது, அதற்கு ஒரு நீண்டகால செழுமையான ஒரு மொழி தகுதியை கொண்டிருக்கின்றது, அது ஒரு இனம், ஒரு தேசிய இனம். இப்படி பல வகையில் அமைய பெற்றிருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருகின்றது. சொல்லப்போனால் ஒரு மாநிலம் என்கிற அமைப்பையே ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டம்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம். அந்த ஊழியர், அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் நாள் முழுக்க வேலை செய்வாங்க. வேலை செஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டுக்காரன் அல்லது கங்காணி அவன் எப்படா சம்பளம் தருவான்னு சொல்லி அவன் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் கொடுக்க மாட்டான், லைசன்ஸில் கொடுக்க மாட்டான். நான் சொல்கிறது ஒரு 20 ஆண்டுக்கு முன்னதாக நான் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். நான் பார்த்த அனுபவத்திலிருந்து, நான் வாழ்ந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அப்படி என்ன செய்வான்னு சொன்னாக்கா, அந்த கங்காணி அப்போ எல்லாம் பட்டாப்படி டவுசருக்கு மேலே வேட்டி கட்டியிருப்பான். வேலை முடித்த உடனே அவன் பட்டாப்பட்டி டவுசர் அந்த வேட்டியை மேலே தூக்குவான். சரி, பையிலேருந்து பணம் எடுத்து தர போகிறான் என்ற ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. அவன் பட்டாப்பட்டி டவுசருக்குள்ளே பையக்குள்ளே கையை விட்டு அவன் தொடையை சொறிவான். அட பாவி பேல காசை கொடுறான்னு காத்திருப்பாங்க. இப்படி பல முறை சொறிவான். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேட்டியை தூக்கி பட்டாப்பட்டி டவுசருடைய பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அதிலேருந்து பணம் எடுக்க போகிறான், நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறான், வெயில் வேற அடங்குது, இருட்டு வருது, அதை வச்சுக்கிட்டு தான் போய் அரிசி வாங்கணும், மளிகை பொருள் வாங்கணும் என்று காத்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு அல்லது ஒரு கூலி விவசாயிக்கு அவன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான், போக்கு காட்டே இருப்பான். அந்த பட்டாப்படி டவுசருக்குள்ளே விட்டு ஒரு பீடி எடுத்து பீடியை பற்ற வைப்பான். இங்கே வயிறு புகையும், எப்படா காசு கொடுப்பேன்னு சொல்லி. அப்படி நான் ஒரு 30 ஆண்டுக்கு முன்னதாக நான் பார்த்த இந்த சம்பவம், நான் அனுபவித்த இந்த துயரம் இப்பொழுது ஒரு மாநிலத்தின் மீது மத்திய அரசு அதை கடைபிடிக்கிறது. எப்படா காசு கொடுப்ப மாநிலங்களுக்கு. இங்கே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பல மத்திய அரசுடைய பல உதவிக்காக, உதவி அல்ல, இந்த மாநிலத்துக்கு வந்து சேர வேண்டிய பல உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் கூட கல்விக்காக நமக்கு வழங்க வேண்டிய 4250 கோடி ரூபாய் பணம் தரப்படவில்லை. அதற்காக போராட்டம் நடத்தி ஒரு பகுதி மட்டும் நமக்கு வந்து சேர்ந்திருக்குது. அதே போல் விவசாயம் அழிக்கப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் ஒரு 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டம் தான் இன்றைக்கி விவசாய பகுதியில் மக்களுக்கு அதுதான் கஞ்சி ஊற்றுது, உயிர் தண்ணி ஊற்றுக்கிட்டு இருக்குது. அதையும் இந்த அரசு, இந்த ஒன்றிய அரசு அதுதான் கொடுக்கணும். அது தரவில்லை என்பதற்காக பல போராட்டம். இது இந்த துயர நிலைமை எப்படி ஏற்பட்டது? மாநிலத்திற்கு இந்த உரிமைகள்லாம் ஏற்கனவே இருந்தது. அதாவது ஜிஎஸ்டின்னு இப்போ வரி விதிப்பு வந்திருக்குது. மாநிலங்கள் மாநில மக்களிடம் வரி வசூல் செய்து கொள்வதற்கான உரிமை பெற்று இருந்தது. மாநிலம் என்று உருவாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 69 துறைகள் மாநிலத்தோட கையில் இருந்தது. மத்திய அரசுக்கு ஒரு முக்கியமான துறைகள், அது நோட்டு அச்சடிக்கிறது, வெளிநாடு, அதாவது ஃபாரின் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இராணுவம், இது போன்றது, வங்கிகள், இப்படியாக இருந்தது. மற்ற எல்லாமே ஒரு மாநிலத்துடைய அதிகாரமாக இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலத்தோட கையில் இருந்த அந்த துறைகள் எல்லாம் ஒன்றிய அரசு பிடுங்கி கொண்டது. எமர்ஜென்சி என்பதை காரணம் காட்டி ஒரு 3 துறைகள், முக்கியமான துறைகள் பிடுங்கப்பட்டு விட்டது. இப்போ 60 துறைகள் இருப்பதாக சொல்கிறாங்க. இருக்கு, ஆனால் இல்லை.
கல்வி அதுவெல்லாம் மாநிலத்தின் உரிமையாக அதிகாரமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கல்வியை பிடுங்கி கொண்டார்கள். இப்போது அது கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொன்னாக்கா, பணத்தை நம்ம போட்டுக்கணும், அவங்க கொஞ்சம் போட்டுக்கணும். ஒன்றிய அரசு அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு போட்டுக்கணும். ஆனால் மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தரணும்னு சொன்னாக்கா அதுக்கு சில கண்டிஷன்ஸ். அதுதான் இப்போது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சேர்ந்த தொடர் கூட பேசினார். அது என்னன்னு சொன்னாக்கா, மும்மொழி திட்டத்தை உன்னுடைய பாடத்திட்டத்தில் நீ அமல்படுத்தணும், கல்வி உன்னுடைய பள்ளிக்கூடத்தில். அதுக்காக ஒரு புதிய பள்ளிகளை ஒன்றிய அரசு இப்போ தயார் பண்ணியிருக்கு. அதுக்கு பேர் PM ஸ்ரீன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஸ்கூலை நீ தொடங்கணும். அந்த ஸ்கூலில் 3வது மொழியாக ஒன்று தமிழ் அல்லது இந்த மாநில மொழி, அடுத்தது ஆங்கிலம், அடுத்தது 3வது மொழியாக ஹிந்தி இருக்கணும். அதை நீ திணிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 3வது மொழி என்பது ஒரு 3 மொழி 4 மொழி இருக்கலாம், அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதை சொல்லிக் கொடுக்கணும் என்கிற விளக்கத்தின் பேரில் என்ன நடக்குதுனாக்கா, 3 மொழி இருக்கும், 3வது மொழியில் 3 மொழி இருக்கும். அது ஹிந்தி இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது கர்நாடகா உனக்கு ஜெர்மன் மொழி கூட இருக்கலாம் என்று சொல்லப்படும். 3 மொழின்னு சொல்லி அது எப்படின்னா, இந்த 3 விரலில் ஏதாவது ஒன்று தொடுன்னு சொல்லுவான். நமக்கு சொல்கிறப்ப 3 விரலை நீட்டுறாங்களே, அது நமக்கு தேவையானது ஒன்றை தொட்டுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் நீட்டுறது ஒரு விரலை தான் நீட்டுவான். 3 விரலில் ஒரு விரலை நீ தொடுன்னு சொல்லுவான், ஆனால் நீட்டுவது ஒரு விரலை தான். அப்படி இந்த மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி மொழி மட்டும்தான், ஹிந்திக்கான ஆசிரியர்கள் மட்டும்தான், ஹிந்திக்கான அமர்வு தான் என்கிற வகையில் ஹிந்தி மொழியை நீ 3வது மொழியாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உனக்கு பணம் தருவேன் என்று சொல்லி அதை மறுத்ததற்காக தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தரவில்லை. பல ஆண்டு காலம் போராட்டம் நடந்தது. தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொன்னார், அவர் உண்மையில பாராட்டி ஆகணும். அவர் என்ன சொன்னார்னாக்கா, 4000 கோடி அல்ல 10,000 கோடி நீ பணம் தருவதாக இருந்தாலும் அதற்காக உன்னுடைய மும்மொழி திட்டத்தை நாங்கள் பாடத்திட்டமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் துணிவாக சொன்னார். அது நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியது. அதை ஃபாலோ பண்ணி பின்பற்றி உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் நவநிர்மான் சேனாவுடைய ராஜ் தாக்கரே அவங்க 2 பேரும் சொன்னாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மராத்திய மொழியின் மேலே அவங்க ரொம்ப பற்று கொண்டவர்கள். அது மற்ற மொழிகள் திணிக்கப்பட்டால் அதை அவங்க எதிர்ப்பாங்க கடுமையாக. ஆனால் ஒரு மொழி திணிக்கப்பட்டால், குறிப்பாக இந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்பட்டால், அந்த மொழியை அந்த திணிப்புக்கு எதிராக எப்படி போராட்ட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தவ் தாக்கரே சொன்னார். அதில் அவர் மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னார், குறிப்பிட்டு சொன்னார். இப்படி மாநிலத்தின் உரிமையாக இருந்த கல்வியை பிடுங்கிக் கொண்டு நீ மும்மொழி திட்டத்தை நீ அமல்படுத்தவில்லைன்னு சொன்னாக்கா உனக்கு நிதி தரமாட்டேன் என்கிற வகையில் மாநிலத்தின் கல்வி உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. ஜிஎஸ்டி அப்படி தானே. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானதை நம் மக்களிடமிருந்து நாம் வசூலித்துக் கொள்வோம். மக்களுக்கு தேவையானதை ஒரு மாநில அரசு எது தேவை என்பதை நாம் திட்டமிட்டு நிறைவேற்றுவோம். இது நமக்கு அனுப்பிச்சு மக்களாட்சி. ஆனால் என்ன ஆச்சு, ஜிஎஸ்டி என்கிற பெயரில் பல முனை வரிகளை நாங்கள் எளிமைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில், அதை எளிமைப்படுத்துகிறங்கிற பெயரில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னாக்கா, அவர்கள் ரொம்ப பெருமையாக வெளியிடுறான். இந்த ஆண்டு 48,000 கோடி ரூபா ஜிஎஸ்டி மூலமாக வருவாய் வந்தது ஒன்றிய அரசுக்கு, 53,000 கோடி 60,000 கோடி என்று சொல்லி நீ என்ன காரணத்திற்காக சொன்னியோ இதை எளிமைப்படுத்துவதன் மூலமாக இந்த வரிச்சுமையை குறைக்க முடியும் என்று சொன்ன. ஆனால் நீ தருகின்ற புள்ளி விவரம் 48,000 கோடி 53,000 கோடின்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டி மூலமாக மேலும் மேலும் மக்களை நீ சுரண்டுகிறாய். குறிப்பாக மாநிலத்தை சுரண்ட, மாநிலத்துக்கு சேர வேண்டிய பங்கை நீ தருவதற்கே பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது. அது எல்லாவற்றிற்கும் நீ கண்டிஷன் போடுற. என்ன கண்டிஷன் போடுற? நான் ஏற்கனவே சொன்னது போல கல்வி திட்டத்தில் பாடத்திட்டத்தில் இதை சேர்த்துக்கொள் என்று சொல்லி, இப்படி ஜிஎஸ்டி என்கிற பெயரில் மாநில அரசு வரி விதித்து மக்களுக்கு அதை நலத்திட்டங்களாக வழங்கிய அந்த முறையை மாற்றி ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொண்டது. ஜிஎஸ்டி, அதே போல கல்வி. அடுத்தது முக்கியமாக இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் கூட தமிழ்நாட்டை ஆட்டி படைத்தார் இல்லையா, எத்தனையோ மக்களுக்கான தீர்மானங்கள் மக்கள் போராடியதன் மூலமாக, சட்டமன்றத்தில் மக்கள் தேர்வு செய்த பிரதிநிதிகள் போராடியதன் மூலமாக பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. முக்கியமாக நீட்டு வேண்டாம் என்று சொல்லி, அதே போல் அந்த ஒரு கேம் விளையாடுவாங்க, அது பேர் நாங்கள் ரம்மி விளையாட்டை தடை செய்யணும் என்றெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 66 தீர்மானங்கள் தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒன்று நீ சைன் பண்ணு கவர்னர், இல்லைன்னு சொன்னாக்கா சட்டப்படி அரசமைப்பு சட்டப்படி அதை ஃபார்வர்ட் பண்ணு ஜனாதிபதிக்கு. எதையும் செய்யாம மாதக்கணக்காக அடியில் போட்டு குந்திருந்தாரு. அப்படி குந்திக் கொள்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு என்று இப்போ பாரதிய ஜனதா கட்சி கடைசியாக ஒரு அமெண்ட்மெண்ட்,
ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்குது. அதுக்கு பேர் இம்யூனிட்டி. இம்யூனிட்டினா தேர்தல் கமிஷனர்களை தேர்தல் கமிஷனர் என்ன மாதிரியான மேனிப்புலேஷன் ஃப்ராடு தனம் பண்ணலாம், எந்த வகையான முறைகேடும் செய்யலாம், ஆனால் அவர் மீது ஒரு வழக்கு தொடுக்க முடியாது. இதற்கு பேர் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டினா என்ன? அதாவது என்ன வியாதி வந்தாலும் என்கிட்ட எதிர்ப்பு சக்தி இருக்குது. எந்த வியாதி, கொரோனா வந்தாலும் சரி, கால்ரா வந்தாலும் சரி, என் உடம்பு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்குது. அப்படி இவர்கள் முறைகேடு செய்வதற்கு தோதாக சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் கீழே போட்டு குந்திக்கலாம், தீர்மானத்தை நிறைவேற்றாமல் போகலாம், அல்லது ஒன்றிய அரசுக்கு அனுமதி ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் போகலாம். ஆனால் அவரை கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் இம்யூனிட்டி பவர் வச்சிருக்கார். அவர் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்படி இந்த திருத்தங்களின் மூலமாக ஒன்றிய அரசு பேரலல் கவர்மெண்ட் நடக்குது. நாம் தேர்வு செய்த முதல்வர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், இது ஒரு பக்கம் இருக்க, இவர்களெல்லாம் டம்மி ஆக்கி ஒரு ஒற்றை கவர்னர் ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக ஒன்றிய அரசின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு பேரலல் கவர்மெண்ட் என்கிற வகையில் இம்யூனிட்டி பவர் பெற்ற இந்த ஆளுநர் இது மாநிலத்துடைய அதிகாரத்தை, மாநிலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜனநாயக உரிமையை அழிக்கின்ற வகையில் இந்த ஏற்பாடு. இது தேர்தல் அதிகாரிக்கும் பொருந்தும். அது தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்வது என்கிற வகையில் ஏற்கனவே ஒரு முறை இருந்தது. எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், அதாவது பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர், இதுவல்லாமல் உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு நீதிபதி, தலைமை நீதிபதி என்கிற வகையில் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு தலைமைச் செயலாளரை தேர்வு செய்வாங்க. அந்த தலைமைச் செயலாளர் என்கிற வகையில் ஒரு கமிட்டி உருவாக்கப்படும். அதான் எலெக்ஷன் கமிஷன். அது ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது? ஒரு பிரதமர் ஒருத்தவர், அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் ஒருத்தவர், அப்புறம் பிரதமர் பரிந்துரை செய்யக்கூடிய ஒருத்தவர், அவர் மத்திய அமைச்சராக இருக்கணும். அதாவது சரியாக சொல்ல போனாக்கா மோடி, ராகுல், அமித்ஷா இப்படி வச்சுங்களேன். இந்த 3 பேரும் ஒரு தேர்தல் அதிகாரியை தேர்வு செய்தால் அந்த தேர்தல் அதிகாரி ராகுலுக்கு சார்பாக இருப்பாரா அல்லது மோடி, அமித்ஷா என்கிற இருவருக்கு சார்பாக இருப்பாரா? இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் இப்போ தமிழ்நாட்டில் கூட இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக தலைமை தேர்தல் அதிகாரி மாற்றப்பட்டார். ஏற்கனவே முருகானந்தம் இருந்தார் இல்லையா, அவரை தூக்கிட்டு ஏன்னோ சந்தீப் ராய் ரத்தோர்னு அவர் ஒருத்தர் நியமனம் பண்ணார். அது இந்த தேர்தல் காலத்தில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பது என்கிற வகையில் ஏதாவது தேர்தல் மேனிப்புலேஷன் முறைகேடுகள் நடந்தால் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏற்கனவே டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்தார். அவர் தமிழ்நாட்டு அரசால் நியமிக்கப்பட்டவர். உனக்கு என்ன கேடு வந்துச்சு? அவரை தூக்கிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை வச்சிருக்கிற, அவர் பேர் சந்தீப் பட்டேல் பிலாங்ஸ் டு ஆர்எஸ்எஸ். அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் கார் என்பதை தெரிந்து இந்த சந்தீப் ராய் ரத்தோர் என்கிற தலைமைச் செயலாளர் அவர் நியமனம் செய்யப்பட்டதே ஒன்றிய அரசுடைய விருப்பத்தில், இன்ட்ரெஸ்ட்ல நியமனம் செய்யப்பட்டு அவர் ஒருத்தவரை டிஜிபியா நியமனம் பண்ணியிருக்காரு. அவர் தெளிவாக அவர் ஆர்எஸ்எஸ் கார் என்பதை தெரிந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை இந்த தேர்தலில் சட்ட ஒழுங்கை பார்ப்பதற்கான அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இப்படி இதை எதிர்த்து தான் மம்தா பானர்ஜி அவர்கள் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே அப்படி வந்திருக்குது. இப்போ அவங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக இது சட்ட முறையை மீறியது என்று சொன்னதுக்கு பிறகு இப்போ சந்தீப் பட்டேல் என்கிற டிஜிபி மாற்றப்பட்டிருக்காரு. வேற ஒருத்தர் மணிவேல் நினைக்கிறேன், அவர் வந்திருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் போராட்டம் நடத்த வேண்டி உள்ளது. ஏன் போராட்டம் நடத்தணும்? ஏனென்றால் இந்த சட்டம் என்பதை மாற்றப்பட்டு விடுது. எல்லாரும் இம்யூனிட்டி பவர் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. அவர்களை கேள்வி கேட்க முடியாது. தேர்தல் தலைமை அதிகாரியை கேள்வி கேட்க முடியாது. என்ன குற்றம் பண்ணாலும் வழக்கு தொடுக்க முடியாது. அப்படித்தான் கவர்னரும். இது ஒரு அநீதி இல்லையாது? இப்படி ஒரு மாநிலத்திற்கு இருந்து வந்த உரிமைகள் அனைத்தும் பிடுங்கப்பட்டு ஒன்றிய அரசு தன்னுடைய விருப்பத்துக்கு ஒரு தேர்தலை அமைத்துக் கொள்வது, தன்னுடைய விருப்பத்திற்கு தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானித்துக் கொள்வது என்பதற்கான ஏற்பாடுகளை சட்டபூர்வமாக செய்கிறார்கள். இதற்கு பாசிசம்னு பேரு. சொல்லப்போனால் ஒன்றிய அரசோட விருப்பம் என்னவோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. இந்த ஏற்பாடுகள் சட்ட ரீதியாக செய்யப்பட்ட இந்த அயோக்கியத்தனம், இந்த ஃப்ராடு தனத்தின் மூலமாகவே அவர்கள் வெற்றியை ஈஸியாக எளிதாக சாதித்துக் கொள்ள முடியும். எஸ்ஐஆர் என்பது அப்படித்தான் நடந்திருக்குது. எஸ்ஐஆர் மூலமாக இந்த மறு கணக்கெடுப்பு என்பது எப்படி நடத்தப்பட்டது? அது கிட்டத்தட்ட இந்த அசாமில், அதே போல் பீகாரில் பொறுத்த வரைக்கும் நியர்லி 65 லட்சம் பேர் நினைக்கிறேன், 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள். தமிழ்நாட்டில் அதே போல் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர், 70 பேர், 75 பேர். குஜராத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரை நீக்குவது யாரை சேர்ப்பது என்பது அவர்களோட வெற்றி தோல்வி, அவர்களோட வெற்றியோட சம்பந்தப்பட்டிருக்கிறது.
முஸ்லீம்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க. அஸ்ஸாமில் பொறுத்த வரைக்கும் 57 விழுக்காடு மக்கள் முஸ்லீம்கள். அந்த முஸ்லீம்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து ஊடுருவியவர்கள், வெளி மாநிலத்திலிருந்து என்று சொல்லி அவர்களை நீக்கிவிட்டார்கள். அவர்கள் அதை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் தேர்தல் அதிகாரிகள் கிடையாது. அவர்கள் இம்யூனிட்டி பவர் கொண்டவங்க. அதாவது வழக்கு தொடுக்க முடியாம அவர்கள் செய்யக்கூடிய எல்லா முறைகேடுகளையும் அவர்கள் தண்டிக்க முடியாது என்கிற ஒரு ஏற்பாடு சட்டபூர்வமாக செய்யப்பட்டு விட்டது. எனவே இப்படி சட்டபூர்வமாக எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணி அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி, அல்லது அரசமைப்பு சட்டம் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பழனியில் முருகன் கோயில் முன்பக்கம் பார்த்தா முருகன் இருப்பார், பின்பக்கம் சுரண்டி முதுகே இருக்காது. அரசமைப்பு சட்டம் ஏதோ அது எல்லாமே ஒரு முழுமையோட அது உருவாக்கப்பட்ட அந்த நிலையில் தான் இப்பொழுதும் இருக்குது என்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் எல்லாமே உருவப்பட்டு விட்டது. மாநிலங்களுடைய உரிமை அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. அதே போல அரசமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு விட்டது. ஒரு உதாரணம் சொல்றேன். தொழிலாளர்கள் 100 ஆண்டு காலமாக போராடி தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் 44 உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் சட்டபூர்வமாகவே 2 சபையிலையும் தீர்மானம் கொண்டு வந்து பெரும்பான்மை பெற்று 44 சட்டங்களை ஒழித்து கட்டிட்டாங்க. ஒழித்து கட்டிவிட்டு 4 கோடு, அதுதான் இப்போ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அது அமலானது. 4 சட்ட தொகுப்பு. அது என்னன்னா, தொழிலாளர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, தொழிலாளர்கள் எதையும் உரிமை என்று கோர முடியாது. பதிலாக ஹேர் அண்ட் ஃபயர், உனக்கு விருப்பப்பட்டாக கம்பெனிக்காரன் சொல்லக்கூடிய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு நீ வேலைக்கு போகலாம். அது மட்டுமல்ல, அவன் விருப்பப்படுகின்ற நேரத்தில் விருப்பப்படுகின்ற காலத்தில் வைத்துக் கொள்ளலாம், விருப்பப்படுகின்ற ஆளை வைத்துக் கொள்ளலாம். அவன் விரும்பவில்லை என்றால் அந்த கணமே வெளியேற்றி விடலாம். ஹேர் அண்ட் ஃபயர்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஆபத்தான தொழிலாளர்களுக்கு எந்தவித பாதுகாப்பையும் வழங்காத ஒரு ஏற்பாடை சட்டபூர்வமாக செய்து விட்டார்கள். அந்த வகையில் மாநிலங்களின் உரிமையை பறிப்பது மட்டுமல்ல, உழைக்கும் மக்களின் உரிமைகளை சட்டங்களாக பிரிவுகளாக இருந்த அனைத்தையும் உருவிட்டார்கள். இப்போ ரொம்ப போலா இருக்குது. சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சி பொறுப்பேற்று இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாவது. 12 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்திலேயே 8 திருத்தங்கள், அடிப்படையான திருத்தங்களை கொண்டு வந்துருச்சு. இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை 131 திருத்தங்கள் வந்துருச்சு. அமெண்ட்மெண்ட் 131 திருத்தம். அதில் கடைசியாக மாநில முதல்வர் அல்லது மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பாஜகவுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் அவர்கள் மேலே ஒரு சின்ன ஊழல் புகார், அலிகேஷன் புகார் இருந்தால் போதும், அந்த புகார் நிரூபிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. புகார் அளிக்கப்பட்டாலே அவர் பதவியை இழப்பார் என்கிற மிக ஆபத்தான ஒரு அமெண்ட்மெண்ட். அதுதான் 131வது அமெண்ட்மெண்ட். இப்படி பல உள்ளது. எனவே மாநிலங்களின் உரிமையை பறித்து மாநிலங்களை ஒரு அடிமையாக வைத்துக் கொள்வது மாநிலங்கள் இருக்கும், ஆனால் எந்த உரிமை இருக்காது என்கிற வகையில் ஆக்குகின்ற இந்த அநீதிக்கு எதிராக, இந்த கொடுமைக்கு, இந்த மோசமான நிலைமைக்கு எதிராக மாநிலங்கள் போராட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அதன் போராட்டம் என்பது ஒரு வரம்பைக்குட்பட்டதாக இருக்குது. அதனால தான் அதை நிர்பந்தம் சொல்கிறோம். இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு வர்றேன். திமுக எதை செய்ய தவறியது? உங்களுக்கு வாக்களிப்பது என்பது வேறு, ஆதரிப்பது என்பது வேறு. ஆனால் நிர்பந்தம் என்கிற வகையில் நாங்கள் சொல்வது, ஒரு உதாரணத்துக்கு ஒற்றை கலாச்சாரம் கொண்டு வர்றான். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடுன்னு சொல்லி வர்றான். என்ன பண்பாடு என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த மக்கள் எந்த உரிமை இல்லாத தங்களோட பண்பாட்டை கூட ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுதுன்னா, ரைட் டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், ரிலீஜியஸ் ப்ரப்போஸ், ரிலீஜியஸ் ப்ரொஃபஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது மதத்தை பின்பற்றுவதற்கும் மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் மதத்தை ஒரு தொழிலாக நடத்துவதற்கும் என்கிற உரிமையெல்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் சிறுபான்மை மக்கள் அந்த உரிமையின் அடிப்படையில் அவங்க எதையும் செய்ய முடியல. இப்போ சமீபத்தில் கிறிஸ்மஸ் கோயிலுக்குள்ள, இந்த சர்ச்சுக்குள்ள உள்ள நுழைஞ்சு என்னடா இங்கே கும்பிடுகிட்டு இருக்கேன்னு பேசுகிறான். சர்ச்சுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை உள்ள பூந்து அடித்து நொழுக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுடைய இருத்தலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நிதி வருவாயை ஒழித்து கட்டுவதற்கு அதை கிரிமினல் ஒரு பிராக்டிஸ் என்கிற வகையில் அதுக்கு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு திருத்தம் வந்துருது. அதுக்கு பேர் வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட்னு நினைக்கிறேன், அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணத்தை நீ கணக்கு கரெக்டாக கொடு, நீ கரெக்டாக கணக்கு கொடுக்கல, எனவே உன் மேலே கிரிமினல் நடவடிக்கை. எனவே உன்னுடைய அந்த வெளிநாட்டு பணம் பெறுகின்ற என்ஜிஓஸ், அந்த என்ஜிஓஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷனை, பதிவை நாங்கள் ரத்து செய்கிறோம். அது மட்டுமல்ல, கிரிமினல் அஃபென்ஸ் என்கிற வகையில் சிறையில் தள்ளக்கூடிய இந்த திருத்தம் என்பது சிறுபான்மை மக்கள் மீது, கிறிஸ்தவ மக்கள் மீது, இஸ்லாமிய மக்கள் மீது என்னன்னா அது வக்ஃபு.
வக்ஃபு என்பது அது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இதோடைய நெறிகளை ஏற்றுக்கொண்டு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி அதை வைத்துக்கொண்டு வக்ஃபில் சில சிக்கல் இருக்குது, வக்ஃபில் சில சில மேனிப்புலேஷன் இருக்குது. அதையெல்லாம் தீர்த்து கொள்வதற்கு அது அவர்கள் சம்பந்தப்பட்டது. ஆனால் அதுக்குள்ள இந்துக்கள் நுழையலாம், அதுக்குள்ள பாஜகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் அதில் கண்காணிப்பதற்கு அலோ பண்ணணும் என்று சொல்லி வக்ஃபு திருத்த சட்டம் வந்து அதன் மூலமாக சிறுபான்மை மதத்தினர் ரிலீஜியஸ் பிராக்டிஸ் பண்ணுவதையே ஒழித்து கட்டுவது. காலப்போக்கில் அவர்கள் இருப்பார்கள், ஆனால் அடிமைகளாக இருப்பார்கள். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் தான் விரும்புகின்ற பாங்கோத முடியாது. நமக்கு தெரியும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னாக்கா, நீ தெருவில் எதையும் வச்சுக்காத. நம்முடைய நிலைப்பாடு என்பது தெருவில் வச்சுக்காத, உன் வீட்டுக்குள்ளே உன்னுடைய மத நடவடிக்கை வைத்துக்கொள்ள என்பதுதான். ஆனால் இதே சமயபுரம் கோயிலோ அல்லது வேற எதுக்கோ அப்படியே போகிறாங்க, செட்டை கட்டிக்கிட்டு போகிறாங்க, ஒரே கத்தல். இதே விளைவு தானே சமூகத்தில் நீங்கள் மற்ற பாங்கோதுறாங்க. அது ஒரு தர முடியும். நீங்கள் சமயபுரம், நான் இந்துக்களை டார்கெட் பண்ணி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எல்லா பேருமே தங்களுடைய மத நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு இப்படிலாம் அலப்பறை பண்ணுறாங்க தான் அது. ஆனால் சமயபுரம் கூட சரி, நம்ம கோயில் இருக்கட்டும். ஆனால் அவங்க இதே காசியில் தானே, வாரணாசியில் எவ்வளோ பேர் கூடுறாங்க, அது எவ்வளோ பொல்யூஷனை ஏற்படுது, எவ்வளோ நோயை உருவாக்குது, எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க. இங்கேருந்து யாத்திரை போகிறேன்னு சொல்கிறேன், செத்து போகிறாங்க. இத்தனை கேடுகளை விளைவிக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் எதையாவது காரணம் சொல்லி சிறுபான்மை மக்களுடைய நடவடிக்கை நிறுத்துவது என்பது இது ஒரு ஒற்றை கலாச்சாரங்கிற வகையில் அவங்கள மௌனிக்க செய்வது இருக்கும். ஆனால் இருக்க மாட்டாங்க. இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் எந்த நடவடிக்கை ஈடுபடாம அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சப்ஜெக்ட் மாதிரி இருப்பாங்க, கோமாவில் இருக்கிற மாதிரி, எதையும் செய்ய முடியாது என்கிற வகையில் புர்கா என்கிற ஒரு இஷ்யூவை மாற்றினதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில். எனவே இது ஒற்றை கலாச்சாரம் என்பது மத சிறுபான்மைகளுடைய பண்பாட்டு நடவடிக்கை ஒழித்து கட்டுவது, இந்து கலாச்சாரம் என்கிற பெயரில் அதை முன்னிறுத்துவது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னாக்கா, ஒற்றை கலாச்சாரங்கிற பேரில் என்ன இந்து? முதல்ல இந்து என்பது ஒற்றை கலாச்சாரமா? கறி திங்கிறது எங்கள் கலாச்சாரம், அதில் மாட்டுக்கறி திங்கிறதுங்கிறது எங்களுடைய எக்ஸ்ட்ரீமான எங்களுடைய பண்பாடு. ஆனால் மாட்டுக்கறி திங்கக்கூடாது என்று சொல்லி ஆட்டுக்கறி வச்சிருந்த அக்லக்க கொண்டாங்க, கொண்டாங்க. இது அங்கே நடக்குது. ஆட்டுக்கறி வைத்ததையே மாட்டுக்கறி என்று சொல்லி சித்தரித்து அக்லக்க அடிச்ச கொண்டாங்க. மாட்டுக்கறி வைத்துக்கல, மாடு வியாபாரம் பண்ணுறதுக்கு மாட்டை வாங்கிட்டு வந்து பாலை கறந்து அந்த பால் வியாபாரம் பண்ணுறதுக்காக போனவர், அவர் பேர் பெஹலுக்கான், அவர் அடிச்ச கொண்டாங்க. அது வடக்க. ஆட்டுக்கறி வைத்திருந்தாலும் அடித்து கொள்றான் மாட்டுக்கறிங்கிற பேரில். மாட்டுக்கறி தான் பேச முடியாது. அந்த கலாச்சாரம் எப்பொழுது ஒற்றை கலாச்சாரம் என்கிற பெயரில், இந்து கலாச்சாரம் என்கிற பெயரில் திருப்பரங்குன்ற சிக்கல்ல அவங்க தொடங்கிட்டாங்க. எச்சராஜா என்ன பேசினாரு? ராம ரவிக்குமார் நினைக்கிறேன் அவர் என்ன சொன்னாரு? அதாவது கறி திங்கிறவங்களாம் இந்துக்களே இல்லை, கறி திங்கிற முட்டாள்னு பேசினாரு. இங்கே ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆள் இருக்காரு, பெட்டிஷன் போடுறவர், அவர் பேர் ராமானுஜன் நினைக்கிறேன். ராமானுஜமா ரங்கசாமி, அங்கே ஒரு ஆள். அவருக்கு எப்படின்னு சொன்னாக்கா, அவர் மூக்கில் எங்கே போனாலும் கவிச்சு வாடை எங்கடாக்குன்னு சொல்லி கழுகு மாதிரி. கள்ளழகர் கோயிலில் கிடா வெட்டுறாங்க, பாண்டிமணி கோயிலில் கிடா வெட்டுறாங்க, அதெல்லாம் இந்து கலாச்சாரத்துக்கு எதிரானது, அதெல்லாம் நிறுத்தப்படும் சொல்லி இந்த லூசு பெட்டிஷன் போடுது. இது லூசு பெட்டிஷன் போடுதுன்னா காலப்போக்கில் என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு நிலையில நீ மூடிக்கிட்டு போடான்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்ம ஆளுகளே சொல்றாங்க, அது சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே, சைவம் சாப்பிட்டா நல்லது தானே, சைவத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கான். ராஜாவுடைய டோன்ல ராஜாவே சொல்லி அவர் வாய் கோணிக்கிட்டு கை கோணிட்டு கிடக்கிறாரு. ஏன் தெரியுமா? என்னது நாசமா போகன்னு சொன்னார். அதாவது அவருக்கு அநீதியாக தெரியக்கூடியதை ஆண்டவரோட முறையிட்டாரு. உண்மையில முறையிட்டதுக்கு பலன் கிடைச்சிச்சு. நாசமா போகணும்னு சொன்னா, நான் யாரு நாசமா போகணும்னு நீ சொல்லல அப்படின்னு சொல்லி அவர் அப்போலோவில் படுக்க வச்சுட்டாரு. வேற விஷயம் அது. இப்படி ராஜாவோட கண்ணோட்டத்தை ஆண்டவனை பார்த்து முடிச்சிட்டாரு. ஆனா இங்க இருக்க லூசுகள் என்ன சொல்லுதுன்னா, சைவம் சாப்பிட்டா நல்லது தானே, உடம்பு நல்லா இருக்குமே என்று சொல்லி வடக்கத்திய கலாச்சாரத்தை ஏன் இன்னும் அடுத்து இன்னொரு படி போயேன், சைவம் சாப்பிட்டா நல்லாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க, சாணியை தின்னுட்டு மூத்தரத்தை குடிச்சா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதையும் இது இந்து கலாச்சாரம் சொல்லுவேன். இப்படி எதுக்கு அடுத்த வீட்டு அடிப்படையில் நீ எதுக்கு எடுத்து பார்க்குற? இந்து கலாச்சாரம் என்கிற பெயரில் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை அவர்களுடைய பண்பாட்டின் மீது குறுக்கிடுவது மட்டுமல்ல, தலையிடுவது மட்டுமல்ல, இந்து கலாச்சாரம் என்கிற பேரில் இந்துக்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சமூக மக்களுடைய உணவு கலாச்சாரத்தில் தலையிடுறாங்க. இது ஆபத்தானு சொல்றேன். இது எங்கடா இந்துக்கள் ஒண்ணுங்கிற ஒண்ணு இல்லைங்க. இது ஸ்ரீரங்கம் ஏதோ ஒரு கோயில் நினைக்கிறேன், கபாலீஸ்வரர் கோயிலா ஏதோ ஒரு கோயில யானைக்கு நாமம் போடுறதுல சண்டை வைக்க, வடகலை தென்கலைன்னு சொல்லி நாமத்தில் 2 நாமம் இருக்குது. இப்படி யூட்டர்ன் பேட்ட மாதிரி ஒரு நாமம் இருக்கும்,
அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்ச மாதிரி ஒரு நாமம் இருக்கும். இதுக்கே கொலையே நடக்குதுங்க. ஒவ்வொரு வருஷமும் யூட்டர்ன் போட்ட நாமம் போடுறதா அல்லது ஸ்டாண்டு வச்ச நாமம் போடுறதான்னு சொல்லி 2 ஐயர்களும் ஐயங்காரு வைணவர்கள் அடிச்சுக்கிறாங்க. யானைக்கு கடுப்பாகி 2 பேரும் போட்டு மிதிக்கும் போது அது எந்த வருஷம் வரப்போன்னு தெரியல. இப்படி இந்து கலாச்சாரம் என்பது ஒண்ணு கிடையாது. இந்துக்களுக்கு இல்லை உணவு கலாச்சாரம், உடை கலாச்சாரம், அவர்களுடைய பண்டிகை கலாச்சாரம் எல்லாமே வேறுபட்டது. எங்களுக்கு சுடலைமான, உனக்கு கபாலீஸ்வரர், உனக்கு ரெங்கநாதன், எனக்கு மாரியாத்தா, எனக்கு கருப்பண்ணசாமி, சுருட்டு தான் படைக்கணும், கறி தான் படைக்கணும், நீ அக்கார் அடிசல்ங்கிற, நீ தயிர் சோறுங்கிற. எப்படா ஒற்றை கலாச்சாரம்? அந்த வகையில் ஒற்றை கலாச்சாரம் என்பது அது பார்ப்பனிய கலாச்சாரம். அந்த பார்ப்பனிய கலாச்சாரத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய லூசுங்க யாருன்னு சொன்னா அவன் சூத்திரன். ஒற்றை கலாச்சாரத்தை பத்தி பேசக்கூடியவர்களாம் இங்க இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார், அவர் சூத்திரர், அவரு மோடி, அவர் சூத்திரர். அவரு பார்ப்பனிய கலாச்சாரம் தான் இந்து கலாச்சாரம் சொல்லி பினாத்துறார். அவரு அதை ஏற்றுக்கொள்ள போறோமா? இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அவர்கள் இதையெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு சொன்னாக்கா, நமது பாரம்பரியம் என்பது சைவம் தான். நமது பாரம்பரியம் அதாவது மாட்டுக்கறி தின்னாதது, சைவத்தை மட்டும் தின்னது என்பது மட்டுமல்ல, சாதி தான் இந்த நாட்டுடைய அதாவது ரூலிங் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. அரசு நடத்துகின்ற முறையே இப்போ நடத்துகிறோம்ல, டெமோக்ரஸி, அரசமைப்பு சட்டம், சட்டமன்றம், பாராளுமன்றம், கலெக்டர், இந்த மாதிரி மெத்தடில் இப்படி இருக்காங்கல்ல, அதிகாரிகள் இருக்காங்க, விஓ இருக்காங்க. இது வந்து ஒரு படிநிலை இருக்குது. இந்த படிநிலை என்பது ஒரு நிர்வாகத்திற்கான ஒரு அழகு என்கிற வகையில் இப்போ இருக்குது. அவன் என்ன சொல்றானா, இதெல்லாம் டெமாலிஷ் பண்ணிடணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பதிலாக அதிபராட்சி முறை, எலெக்ஷன் கிடையாது, மாநிலங்கள் சட்டமன்றம் கிடையாது. அதுக்காக தான் 800 சொச்சம் இருக்கைகள் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். பார்த்தா சபைப்பட்டி மாதிரி ஒரு சபைப்பட்டி மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்கல்ல. அதுக்காக இப்போ என்ன செய்ய போகிறான்னு சொன்னாக்கா, பாப்புலேஷன் வைஸ் மக்களுடைய தொகையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டுவது என்று சொல்லி அதில் கொண்டு நிறுத்த போகிறான். அப்புறம் காலப்போக்கில் சட்டமன்ற தேர்தல் நடக்காது, ஒரே தேர்தல், அதிபர் தேர்தல். அதுக்கு தான் நீங்கள் ஓட்டு பண்ணி சட்டமன்ற தேர்தல் இருக்காது என்கிற அதை நோக்கி கொண்டு வர்றான். அது மட்டுமல்ல தோழர்களே, அவர்கள் சொல்வது சமூகமே எப்படி இருக்குன்னு சொன்னால் விஓவாக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே ஆரை இப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறவாக இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, பார்ப்பன அக்ரஹாரம் இருக்கணும், அதுக்கும் கீழே வைசியர்கள் இருக்கணும், அதுக்கும் கீழே சூத்திரர்கள் இருக்கணும், அதுக்கு கீழே பஞ்சமர்கள் இப்படி இருக்கணும் என்கிற வகையில் அவர்கள் சாதி அடிப்படையில் தான் கிராமங்கள் இருக்கணும், கட்டமைப்பு இருக்கணும். அதுதான் வேத காலம் சொல்கிறான். வேத காலத்தில் இருந்த இந்த சமூக நடவடிக்கைக்கான கட்டமைப்பு இதுதான். சாதி வேணும்னு சொல்றான், அதுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றான். அது சரஸ்வதி நாகரிகம். சரஸ்வதி நாகரிகம்ங்கிறது வடக்கு இருக்குது, சரஸ்வதி நதியை ஒட்டி இருந்த நாகரிகம். அந்த நாகரிகத்தை ஃபாலோ பண்ண மக்கள் எல்லாம் இந்த அடிப்படையில் தான் இருந்தாங்க, சாதி அடிப்படையில். அதுதான் சமூகத்தை எந்தவித ஃப்ரிக்ஷன், உராய்வு இல்லாமல் நடத்தி செல்லும் என்று அதுக்கு அது என்னது ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை காட்டுறதுக்காக சரஸ்வதி நாகரன் ஒரு உருட்டு விட்டுறான். எங்கடா இருந்துச்சு சரஸ்வதி? அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது? இல்லாத ஒரு நதி, அந்த நதியின் ஓரத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் சாதி அடிப்படையில் இருந்தாங்க, தீண்டாமை சாதி அது வேண்டும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதை மறுத்து வேற ஒரு நாகரிகம் என்பது இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் மட்டுமல்ல, குறிப்பாக குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய இன்றைய கீழடி பூர்ண இந்த நாகரிகம் என்பது சாதி இல்லாத, மதம் இல்லாத, ஏற்றத்தாழ்வு இல்லாத, தீண்டாமை இல்லாத, ஏன் கடவுள் என்கிற ஒன்று தேவைப்படாத ஒரு நாகரிகத்தை கொண்டது கீழடி நாகரிகம் என்பதற்கான ரெஃபரன்ஸ் இங்க இருக்குது. அதனாலதான் அதை இருட்டடிப்பு செய்ய பார்க்கிறான். கீழடி நாகரிகம் என்பது கிமு 600, சொல்ல போனா அது சிந்து நாகரிகம், மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம் என்கிற வகையில அது தொன்மையானது. ஆனால் இது நாகரிகத்தில் மேம்பட்டது. தமிழர்கள், திராவிட மக்கள் கிமு 600ஆம் நூற்றாண்டத்தில் அவர்கள் ரோமனோட பரிவர்த்தனை வர்த்தக உறவு வச்சிருந்திருக்காங்க, சீனா கூட வர்த்தக உறவு வச்சிருந்திருக்காங்க, அரேபியா கூட வர்த்தக உறவு வச்சிருக்காங்க. அப்படி அதுல பல அந்த ரத்தினங்கள், அதே போல அரேபிய குதிரை இங்கே வந்தது என்பதற்கான அடையாளங்கள் இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா எந்த அடையாளமும் இங்கே கடவுள் ஒன்று இருந்தார், தேவைப்பட்டார் என்று சொல்லவில்லை. இங்கே சாதி இருந்தது, மதம் இருந்தது என்பதற்கான எந்த அடையாளம் இல்லாத தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். இது அவனுக்கு பிரச்சனையா இருக்குது. அவன் என்ன சொல்ல வரான்? மனுஸ்மிருதி தான் அரசமைப்பு சட்டமா இருக்கணும். மனுஸ்மிருதி தான் ஏற்கனவே சரஸ்வதி நாகரிகத்தை வழிநடத்திய கோட்பாடு. அந்த அடிப்படையில் மனுஸ்மிருதி தான் அரசமைப்பு சட்டத்துக்கு மிகப்பெரிய டேஞ்சர். அது நம்ம சேவ் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்ல, ஆனால் இப்போ இவங்கிட்ட இருந்து பாதுகாக்க வேண்டியிருக்க போல தெரியுது. தொடர்களே, இந்த அரசமைப்பு சட்டம் என்பது கோடானு கோடி உழைக்கும் மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டது இல்லை,
1919 உருவாக்கப்பட்டபடுது. கொஞ்சம் பேர் வாக்களித்து உருவானது. அம்பேத்கர் கையை பிடிச்சி எழுதினாங்கல்ல, அந்த சமயத்தில் அந்த அரசியல் நிர்ணய சபை உருவாக்கி அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி அந்த குழுவில் 17 பேர் வாக்களித்த பிரதிநிதிகளாக உருவாக்கினாங்க. அந்த 14% சேர்ந்தவர்களும் காலனி ஆதிக்கவாதிகளும் நில உடைமையாளர்களும் இவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின அரசமைப்பு சட்டம். அதனால அது என்னைக்கு நமக்கு இல்லை. ஆனால் அதில் இருக்க சில சலுகைகள், சில உரிமைகள் அவையெல்லாம் இன்னைக்கு நமக்கு பயன்பட்டு இருக்குது என்கிற வகையில், ஆனாலும் அதையும் ஒழித்துவிட்டு மனுஸ்மிருதி அடிப்படையில் சமூகம் இப்படி தான் இருக்கணும், உரிமைகள்லாம் கிடையாது. உரிமைகளை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு உரிமை, ஐயருக்கு ஒரு உரிமை, பார்ப்பனர்களுக்கு அடுத்த படியில் இருக்கக்கூடிய சத்திரியர்களுக்கு ஒரு உரிமை, சூத்திரனுக்கு உழைப்பது தான், அதுக்கடுத்து பஞ்சமனுக்கு எந்த உரிமை கிடையாது என்று மனுஸ்மிருதியில் எழுதி வைத்திருக்கக்கூடிய இந்த நிர்வாக முறையை தான் அவர்கள் கொண்டு வர பார்க்கின்றார்கள். அதற்கு அரசமைப்பு சட்டத்தை ஒழிக்க பார்க்கிறான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகம், விசிகா உள்ளிட்ட இந்த மதச்சார்பற்ற கூட்டணி எல்லாம் என்ன கதறாங்கன்னு சொன்னா, எப்பா மனு சாஸ்திரம் அரசமைப்பு சட்டமா வர்ற கொடுமைக்கு பேசாம இந்த சுரண்டப்பட்ட மொதுவா இருக்குல்ல, போலா இருக்குல்ல, ஹாலவா, இந்த சட்டமே இருந்து தொலைட்டும் என்று சேவ் தி கான்ஸ்டிடியூஷன் பேசுறாங்க. அது அவங்களுடைய இந்த நிலைமையிலிருந்து பேசுகிறார்கள். ஆனால் நாம் பேசுவது அப்படி அல்ல தோழர்களே. நாம் பேசுவது இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அது கோடானி கூட உழைக்கும் மக்களுடைய நோக்கத்தை, நலனை நிராகரித்து விட்டு உருவானது என்கிற வகையில் நாம் இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்பது வெறுமனே ஒரு கட்சியை உட்கார வச்சுக்கிட்டு இப்போ இந்த போலா இருக்கக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்தை அப்படியே பரவாயில்ல, இதை நம்ம பாதுகாத்துக் கொள்வோம், சேவ் தி கான்ஸ்டிடியூஷன், இது இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சலுகையாவது நம்ம என்ஜாய் பண்ணுவோம் என்று சொல்வதல்ல. சொல்ல போன 1919 எப்படி கோடானி கோடி உழைக்கும் மக்களுடைய நலனை நிராகரித்து விட்டு ஆளு வர்க்கத்துக்கு, சுரண்டு வர்க்கத்திற்கு உருவாக்கப்பட்டதோ, நாம் அந்த சட்டத்தை நிராகரிக்கிறோம். கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களுக்கான ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் சொல்றோம். அதனாலதான் நீங்க திமுக ஜெயிச்சுட்டு போங்க, சில விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்றோம், ஆனால் உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் நீங்க லாயக்கப்பட்டு வரமாட்டீங்க. அதுக்கெல்லாம் திமுகவோ காங்கிரஸோ விசிகாவோ அல்லது தேர்தல் அரசியலில் போதும் சேவ் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நீங்கள் விரும்பினாலும் கூட உங்களால் அதை சாதிக்க முடியாது. எனவே மக்கள் கலை இலக்கிய கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் முன்னெடுத்திருக்கின்ற பாசிச எதிர்ப்பு ஜனநாயக மக்கள் முன்னணி சொல்வது என்பது வெறுமனே 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போகின்ற தேர்தல் மாற்றத்தை அல்ல, பதிலாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குகின்ற ஒரு மாற்றத்தை தருகின்ற ஒரு தேர்தல் மாற்றமாக இருக்க வேண்டும். அதை உருவாக்குவது என்பது வெறும் தேர்தலில் ஓட்டு போட்டு ஒத்த விரல் புரட்சியின் மூலம் முடியாது. எல்லா அரசியல் நிர்ணய சபையும் அரசமைப்பு சட்டங்களும் ஒத்த விரலால் உருவாக பதிலாக கோடிக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி போராடியதன் மூலமாக உருவானது இந்த மக்கள் முன்னணி என்பது. உங்களை ஓட்டு போட்டு அழைக்கவில்லை, பதிலாக ரோட்டுக்கு வாங்க போராடுக என்று அழைக்கிற கூட்டமாக தான் மக்கள் முன்னணி. மிக்க நன்றி, வணக்கம் தோழர்களே.